ஒரு புள்ள கூனோ, குருடோ எதுவா இருந்தாலும் தாய் தகப்பை ஏத்துக்கிறாங்க. கண்டிப்பா. ஆனா ஒரு திருநங்கைன்னா மட்டும் ஏன் கை விட்டுர்றாங்க? அத ஏத்துக்கணுன்றத ஒரு கவுன்சிலிங் மூலியமா சொல்லி, இப்ப புரிய வச்சு, ஒரு 3 இளம் திருநங்கைகள வீட்ல சேர்த்திருக்கோம். பரவால்ல. அவங்களும் எங்களுக்கு வீடியோலாம் அனுப்பிச்சு இன்னைக்கு நல்லா இருக்காங்க. சூப்பர். அத விட ஒரு 28 வயசு ஒரு திருநங்கைய ம். அவங்க அப்பா ஒத்துக்கவே இல்ல. ஒத்துக்காதவரு, ம். அவரே இப்போ என்னோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியா பார்த்திருக்காரு. ம். ம். திருநங்கைனால அவருக்கு பிடிக்காதாம். ம். ம். அவரு என்ன ஒரு சில விஷயங்கள சும்மா என் வீடியோ பார்க்க அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து, என் வீடியோ எப்பலாம் வரும்னு வெயிட் பண்றாராம். வெயிட் பண்ணி, அப்ப அவரே சொன்னது எனக்கு ஃபோன்ல, ம். என் புள்ள கூட ஒருத்தன் இந்த மாரி ஆயிட்டான். ஓ! நான் பெத்த புள்ள. இப்ப அத அதனால தான் எனக்கு உணர்றாங்க. உங்க உங்க ஆளுங்களே பிடிக்காது. என் புள்ளையே இப்படி இருக்கானேன்னு பிடிக்காது. ஆனா நீ இவ்ளோ பேசும்போது எனக்கு உன் மேல ஒரு மரியாதை. மரியாதை வருதும்மா. அப்படின்னு நான் கேட்கிறேன். உங்க புள்ள எங்க இருக்காரு? ஏதா இருக்காரு? கடைசியில பார்த்தா, ம். அவரும் இந்த ஜமாத்துல ஒருத்தர்கிட்ட மாட்டி, அடி உதை ஓ! அடி உதை பட்டு, இவங்க கிட்டேருந்து தப்பிச்சு எங்க கிட்ட வந்திருக்காரு. வந்திருக்காரு. அவங்க அப்பான்ட்ட பேசி, ம். நான் ரொம்ப கௌரவமா, சந்தோஷமா இத ம். நினைக்கிறேன்னா, இந்த ஒரு விஷயத்த தான். கண்டிப்பா. வெறுத்தவர அணைக்க வச்சிருக்கேன். இன்னைக்கு அவங்க கூடவே இருக்காங்க. ஃபேமிலில எனக்கு ம். டெய்லி நைட்ல ஃபோன் பண்ணி பேசுறாங்க. நான் நல்லா இருக்கேன். எங்க அப்பாலாம் நல்லா எல்லாத்தையும் பேசுறாரு. காசு குடுத்து வாங்கிடலாமா? உறவ வாங்க முடியாது. முடியாது. இந்த இந்த ம். விஷயங்களுக்கு பாருங்களேன், ம். நான் ஒரே ரூ. 1 கூட செலவு பண்ணலங்க. என்னோட பேச்சே தான் சரி. பேசினேன். அங்க வந்து உண்மைதாங்க ஜெயிச்சதே கண்டி, ம். பொய்யோ வேற எதுவுமே கிடையாது.